அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நம்மளோட சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாத்துக்குமே என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் வந்து காரணம். ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 போல் தான் நான் கிச்சனுக்கு வந்திருந்தேன். வந்ததும் பிள்ளைங்களுக்கு பால் காய்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட் வந்து அடுப்பில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போய் பாலை தேடினா பாலை காணும். ஆக்சுவலாக பாலே இல்லை போல், நான் இருக்குங்கிற ஞாபகத்திலே இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாக்கா திடீர்னு சடனாக யோசிக்கும் போது எனக்கு எதுவுமே ஞாபகமே வரல. கொஞ்சம் டல்லாகவே இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் தீமில். இன்னொன்று என்னென்னா இந்த கிளாஸ் பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உள்ளே வைக்கிற அந்த இது வந்து கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தது, அப்படியே அதை தூக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டு இருந்தாலும் வந்து பார்க்க அழகாக இருந்ததுங்கிறதுனால நான் வந்து இதை தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து அக்ஷர் வந்து என்கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருந்தான். அம்மா பண்ணி தாங்கம்மா, அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம்ல, ஏன் வச்சுருக்கீங்க, பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நாளைக்கு பண்ணித்தரேன் அக்ஷர், இன்றைக்கி காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க, நைட்டு வந்து நான் சப்பாத்தி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அக்ஷர் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்குவான். பட் அவனோட ஃபேஸில் வந்து தெரியும் அவன் ஃபீல் பண்ணுறது சே அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அன்றைக்கி அவனுக்கு ஏற்ற மாதிரி பாலும் இல்லாமல் போனதுனால சரி ஓகே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏர் ஃப்ரையரில் வந்து போட்டு விட்டுருந்தேன். பரவாயில்ல, ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்து காட்டினேன், வந்து பாரேன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வந்து பாருன்னு. பார்த்தோன்னே செம்ம குசி ஆகிட்டான். அப்படியே வந்துட்டு சார் வந்து ஒரே டான்ஸு பாட்டு அந்த மாதிரி வந்து அவனுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அது வந்து சாப்பிட போகிறோங்கிற அந்த ஹாப்பி கிடையாது, நம்ம கேட்டோம் நம்ம அம்மா நமக்காக பண்ணி கொடுத்துட்டாங்கங்கிற ஹாப்பி வந்து அவனுக்கு இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் தான் வந்து சாஸ்லாம் எடுத்துகிட்டு பவுலில் வந்து ஊற்றிட்டு இருந்தான். ஸோ இந்த பிள்ளைங்க ஆசைப்படுறத நம்ம தான் செய்யணும் இல்லையா? நான் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் எனக்கு வந்து மனசே கேட்காது. சரி ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நானுமே அப்படி தான். எனக்குமே வந்து நம்ம அம்மாட்ட ஒன்று கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்படி தான் ரொம்ப டல்லாகிடும். ஆனால் எங்கள் அம்மாவும் என்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா அப்போல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் ரொம்ப இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இது வேணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் சொல்ல போனால் எனக்கு இப்போ இருக்கிற ஆர்வத்தை விட அப்போ கம்மி தான். அப்போ ரொம்ப ஆசைப்பட்டு எதுவெல்லாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன். ரொம்ப எல்லாமே வந்து நம்ம அம்மாவே நமக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சுருவாங்க. நமக்கு வந்து கேட்கவும் தெரியாது, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும் தெரியாது. ஸோ அப்படி தான் நானுமே. ஸோ பசங்க கடையிலேருந்து கால் பண்ணி டீ போடுறதுக்கு ஒரு பாட் வேணும் எங்களுக்கு, வீட்டில் இருந்தால் கொண்டு வந்து தாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இந்த நர்சரி வந்து நான் வந்திருந்தேன். இந்த ஜிஜி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து நேம் கரெக்டாக நான் வந்து மென்ஷன் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. அந்த பிளான்ட் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட போய் பேர் வந்து தப்பாக சொல்லிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சுற்றி பார்த்துட்டு நின்னேன். அப்போ வந்து அந்த பிளான்ட் என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து அண்ணன் இந்த பிளான்ட் வந்து எனக்கு வேணும், பட் ஆனால் எனக்கு வந்து இதை மண்ணிலலாம் வச்சு மெயின்டைன் பண்ண தெரியாது, ஸோ நீங்களே ஒரு பாட்டில் வந்து எனக்கு அதுக்கு உரம்லாம் போட்டு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரி ஓகேம்மா நானே ரெடி பண்ணி தரேன், ஆனால் அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல நீங்கள் எனக்கு வச்சு கொடுத்துருங்க, நான் வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி கொடுங்க, ஒரு 1 இயர் வரைக்கும் நான் அதுலேருந்து மாற்றாத அளவுக்கு எனக்கு வச்சு கரெக்டாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக பழைய பிளான்ட். இதோட நிலைமையை பாருங்கள், என்னோட மெயின்டெனன்ஸ் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து பெருசாக இந்த ஃப்ளவருக்குலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், செடிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் ஆனால் அது தப்பு தான். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே செடியை கொண்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன். கார்டன்லேயும் நிறைய செடி காஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஸோ கடைக்கெலாம் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. அக்கா வந்து இந்த சீனி வடை கொடுத்து அனுப்பியிருந்தாங்களா, சரி ஓகே கொஞ்சம் போல் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து உடச்சிட்டு இருந்தேன். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்காது. மேக்ஸிமம் அவங்க வந்து இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் நிறையா சாப்பிடுவாங்க. அவாய்ட் பண்ணணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். பட் ஆனால் முடிய மாட்டேங்குது. நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நமக்கு ஸ்நாக்ஸ்னாலே. அப்போ வந்து இதெல்லாம் வந்து சொல்லி வச்சு வாங்கி கொடுப்பாங்க. அப்போல்லாம் பேக்கரி ஐட்டம்லாம் நமக்கு
கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா நம்ம பிள்ளைங்க வந்து ஈஸியாக ப்ரௌனிங்கிறாங்க, கேக்குங்கிறாங்க, டோனட்டுங்கிறாங்க. அப்போல்லாம் இந்த பேர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. உண்மையை சொல்லணுன்னா எங்களுக்கு தெரிஞ்சது முறுக்கு கொடுங்க, சீடை கொடுங்க, இப்படி தான் நம்ம கேட்போம் இல்லையா. பொரியரிசி கொடுங்க. எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து அரிசி வறுத்துட்டு அதில் வந்து பொட்டுக்கடலை, நெடக்கடலை இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து வறுத்து அந்த அரிசியோடு ஆட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருவாங்க. ஸோ எனக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுல் எடுத்து, ஈரம் இல்லாத பவுலாக இருக்கணும், அதுவும் வந்து ஈரமாயிடுச்சு அதுக்கு வேறு நமக்கு ஒரு திட்டு விழுவோம். ஸோ ஈரம் இல்லாத பவுல் எடுத்து அதில் அந்த அரிசியை வந்து நம்ம பொரியரிசி வந்து எடுத்து வச்சுட்டு டிவி பார்க்கும்போது சாப்பிட்றது. இதுதான் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஸ்வீட் கார்னு, பாப்கார்னு இப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு வந்து காலங்கள் வந்து மாறிட்டே இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எக் மலாய் கிரேவின்னு ஒன்று பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் வந்து பார்த்தேன். அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். அதோட ரெசிபியும் இதில் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எனக்குமே டவுட்டாக இருந்தது, இது வந்து பண்ணலாமா, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ, ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாகவே என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, இன்னொரு சப்பாத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடனே ஹாப்பி ஆகிடுச்சு. பொதுவாகவே வந்துட்டு நம்ம பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒன்று சாப்பிட்ற இடத்துல ரெண்டுக்கு மேலே சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடும். நம்ம திருப்பி திருப்பி கொடுப்போம், இன்னும் வேணுமான்னு கூட கேட்போம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி எனக்கு இருந்தது. ஆக்சுவலாக இந்த ரெசிபியை கவர் பண்ணலான்னு நினச்சி செஞ்சுட்டு இருந்தேன். பாதியிலே வீடியோ வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் போல், எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இந்த மிக்ஸி கப்பில் வந்துட்டு 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லிக்கீரை, ஒரு 10 முந்திரி இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம் வந்துட்டு 4 பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு, இது கூட வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை, ஒரு 10 முந்திரி, இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் கூட அதில் திப்பி இல்லாத அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி ஸ்மூத்தாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து நமக்கு வாயில் எதுவும் தட்டுப்படாது, நல்லாயிருக்கும். அதனால் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பசங்களுக்கு வந்து டியூஷன் அழைச்சிட்டு வர டைம் ஆகிடுச்சு, 8:30 போல் ஆகிடுச்சு. ஸோ பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அரைச்சி வச்சுட்டு, மதியம் செஞ்ச சாம்பார் கொஞ்சம் மீதம் இருந்தது, அதை வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டா நாளை காலையில் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு என்னன்னா, பாட்டில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி, மல்லிக்கீரை, இந்த 4ஓட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். முதல்ல வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, நான் வந்து குட்டி ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ நமக்கே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ வந்து இது வந்து 1/2 டீஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அதில் தான் 1.5 டீஸ்பூன் வந்துட்டு தனி மல்லித்தூள், அது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஸோ அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதான் பவுடர்ஸு. ஸோ இதை வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ இதோட அந்த பச்சை ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே எண்ணெய்லாம் வெளியில் விட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது கூட நம்ம வந்து எக்கை ஆட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து கடைசியாக 2 இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணணும், அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பட் அது உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடக்கி வச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 1/2 கப் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான், இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஸோ இதை ஆட் பண்ணி இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த ஆரிகானோ அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து காஞ்ச துளசின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் இதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா வந்துட்டு இந்த கஸ்தூரி மெத்தியா அது சொல்லுவாங்க இல்லையா, காஞ்ச வெந்தய இலை அது வச்சுருப்போம் இல்லையா கஸ்தூரி மெத்தி, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட நல்லாயிருக்கும். இன்னொரு டிப்ஸ் சொல்லவா, நம்மளோட சப்பாத்தி மாவு வந்துட்டு கோதுமை மாவை வச்சு பரத்தாமல் அரிசி மாவு வச்சு பரத்துனீங்கன்னு சொன்னாக்கா நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது, அந்த மேட்லேயும் ஒட்டவே ஒட்டாது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறது, எனக்கு வந்து சப்பாத்தி வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரவே வராது. எத்தனை பேர் வந்து ரவுண்டாக சப்பாத்தி வந்து போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் வந்து போட்டுக்குவேன். எனக்கு எப்படி வருதோ அப்படிங்கிற மாதிரி. கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ஸோ வந்து சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஷேப்பில் தான் இருக்கும், அதெல்லாம் வந்து கண்டுக்கக்கூடாது. எனக்கு கல்யாணம் பண்ண புதுசெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ரவுண்டாக ஒரு மூடி வச்சுட்டு அந்த மூடியை வந்து இப்படி கமுத்தி வச்சுட்டு கத்தியால் கட் பண்ணி ரவுண்டாக சப்பாத்தி போடுவேன். பட் ஆனால் இப்போலாம் வந்து இதுதான்ப்பா சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நமக்கு சப்பாத்தி வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் சாஃப்டாக இருக்கணும். என்னோடய சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோலேயே வந்து பிச்சு காட்டியிருப்பேன் பாருங்கள், ஒரு சப்பாத்தி எடுத்து நம்ம விரலாலேயே நம்மளோட சப்பாத்தி வந்து பிக்க முடியணும். அப்படி இருந்தால் தான் அந்த ரெசிபி வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். அது எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம பிச்சு தான் சாப்பிட போகிறோம். அது எப்படி இருந்தால் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களில் எத்தனை பேர் ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி போடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் என்ன மாதிரி தான் போட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபிக்கு ஃபில்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ஃபில்டர் காஃபியை நான் ரெடி பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் மட்டும்தான் காஃபிங்கிறதுனால இந்த ஃபில்டர் வந்து 2-3 டேஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இதனாலே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஏதோ தெரியல, ஒரு 2-3 டேஸ்க்கு ஃபில்டர் காஃபி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த சப்பாத்தி சொன்ன பார்த்தீங்களா எப்படி சாஃப்டாக பிக்க வருது பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு முக்கியம். அது எந்த ஷேப்பில் இருக்குங்கிறதுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது, எப்படி பிச்சை பன்னு மாதிரி பிக்க வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சப்பாத்தினா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கிச்சனை வந்து இழுத்து மூடுற டைம் வந்தாச்சு. ரைஸ் வந்து கொஞ்சம் போல் மீந்து இருந்துச்சு, அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.